ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதோட காரடையான் நோன்பு. மாசி மாதத்துல வரக்கூடிய நோன்பு தான் இந்த காரடையான் நோன்பு. இந்த நோன்புக்கு கார அடைகளை தான் நெய்வேத்தியம் வச்சு வழிபடுவாங்க. குடும்பம் செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கும் இந்த விரதம் முக்கியமானது. சாவித்திரி நோன்பு அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. மாசி மாசம் முடிஞ்சு பங்குனி தொடங்கும் நாள்ல கடைபிடிக்கப்படுது. இந்த நோன்பை தமிழகம் மட்டுமல்லாது வெளிநாட்டுல உள்ள பெண்கள் கூட கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சாவித்திரி தான் மேற்கொண்ட விரதத்தின் பலனா தான் தன்னுடைய கணவனை யமன்ட்ட இருந்து மீட்டதா வரலாறு இருக்கு. காட்டுல வாழ்ந்து வந்த சாவித்திரி தன்னுடைய கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து நோன்பு இருந்ததே காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விரத நாள்ல காட்டுல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு கார அடை செய்து அம்பாளுக்கு படையிலிட்டு வழிபட்டாலாம் சாவித்திரி. அப்போது உருகாத வெண்ணையும் வைத்து வழிபட்டாராம். இந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருது. திருமணமாகாத பெண்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது நல்ல மன வாழ்க்கை அமையும். இந்த விரதத்தின் பொழுது பெண்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை இதுதான்: உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் செய்தேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாத வரம் வேண்டும். எப்படி பார்வதி தேவியினுடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் சாவித்திரி தேவிக்கு கிடைச்சதோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே இந்த காரடையான் நோன்பு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தரட்டும்.